ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்க்கு எந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆப் கிரியேட்டிஃபை. மொபைல் ஆப் டெவலப் பண்ணாலே நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன மொபைல் ஓஎஸ் இருக்குன்னு. நாம் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஓஎஸ். பிகாஸ் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஓஎஸ் பார்த்தோம்னா இந்த ரெண்டு மட்டும்தான். ஸோ இந்த ஓஎஸில் ஆப் டெவலப் பண்ணோம்னா தேர் இஸ் டூ ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் நேட்டிவ் டெவலப்மெண்ட். வாட் இஸ் நேட்டிவ் டெவலப்மெண்ட்? பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காகவும் அண்ட் நேட்டிவ் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி ஆப் டெவலப் பண்ணுறது தான் நேட்டிவ் டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் ஆர் ஐஓஎஸ்க்கு மட்டும் நம்ம ஆப் டெவலப் பண்ண பிளான் பண்ணுறோம்னா அதுக்கான லாங்குவேஜ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது நேட்டிவ் ஸ்பெசிஃபிக்னால நமக்கு டைரெக்டாக அந்த ஓஎஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெவலப் பண்ண முடியும். இதை டெவலப் பண்ணுறதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா லாங்குவேஜ் கோட்லின் ஆர் ஜாவா யூஸ் பண்ணலாம். எஸ்டிகே, ஆண்ட்ராய்டு எஸ்டிகே, ஐடிஇ, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. ஐஓஎஸ்க்கு லாங்குவேஜ் பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ்-சி, ஸ்விஃப்ட் UI யூஸ் பண்ணலாம். எஸ்டிகே ஆப்வியஸ்லி iOS SDK, IDE, Xcode. The next option is கிராஸ் பிளாட்ஃபார்ம். சிம்பிளாக சொல்லணும்னா மேலே பார்த்தோம்ல இந்த ரெண்டு ஓஎஸ்க்கும் நீங்கள் ஆப் பண்ணணும்னா 2 லாங்குவேஜஸ் அண்ட் 2 ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும். பட் கிராஸ் பிளாட்ஃபார்மில் எனி 1 லாங்குவேஜ் அண்ட் எனி 1 ஃப்ரேம் ஒர்க் லேர்ன் பண்ணால் போதும், நீங்கள் ரெண்டு ஓஎஸ்க்கும் ஆப் டெவலப் பண்ண முடியும். நாட் ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ், உங்களால் வெப் அண்ட் டெஸ்க்டாப்க்கும் ஆப் டெவலப் பண்ண முடியும் யூஸிங் தீஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ். தேர் ஆர் மெனி கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அவைலபிள். எக்ஸாம்பிள், ஃப்ளட்டர், ரியாக்ட் நேட்டிவ், Xamarin, Ionic, Cordova, Kotlin multi-platform mobile, Unity, NativeScript and Hexi. So now we are clear about what is native and what is cross platform. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய டவுட், எந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும்? நோ வரிஸ், இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை நம்ம பார்த்துடலாம், தென் டிசைட் பண்ணிக்கலாம். நேட்டிவ் டெவலப்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ். The first one is performance. Native developmentல app performance always best in best because ஸ்பெசிஃபிக்காக இந்த ஓஎஸ்க்குன்னு கொடுத்த லைப்ரரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். எனி காம்ப்ளிகேட்டட் கைண்ட் ஆஃப் ஆப்ஸ்க்கும் நேட்டிவ் தான் பெஸ்ட். எக்ஸாம்பிள், 3D ரெண்டரிங் ஆப்ஸ், வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ், எக்ஸ்டென்சிவ் அனிமேஷன்ஸ் இருக்கிற ஆப்லாம் நீங்கள் நேட்டிவில் ட்ரை பண்ணால் தான் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். நான் ரொம்ப டெக்னிக்கலாக போல பிகாஸ் தேர் ஆர் லாட் இன் நேட்டிவ் டெவலப்மெண்ட். The next one is access to latest features. இப்போ எந்த ஒரு டெக்னாலஜி ஆர் ஃபியூச்சர்ஸ் நியூவாக மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்தந்த பிளாட்ஃபார்ம்ஸில் தான் ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நேட்டிவ் லைப்ரரிஸ்லேயே அந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். அப்புறம் தான் மற்ற கிராஸ் பிளாட்ஃபார்ம் லைப்ரரிஸ்க்கெலாம் அது இன்க்ளூட் ஆகும். The third one is user experience. நம்ம கிராஸ் பிளாட்ஃபார்மில் அவ்வளோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தோம்ல, அவங்க அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது எல்லாமே the user experience should be same like native apps because நம்ம நேட்டிவ் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறனால அதுலேயே நமக்கு நேட்டிவ் காம்போனன்ட்ஸ் ஃபீச்சருக்கு இருக்கும். ஸோ வெரி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். த லாஸ்ட் ஒன் இஸ் கம்யூனிட்டி சப்போர்ட். நேட்டிவில் உங்களுக்கு பெட்டர் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். அது என்னென்னா, நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஆப் டெவலப் பண்ண போகிறீங்களோ அதோட நாலேஜ் ஆல்ரெடி ஷேர் ஆகியிருக்கும். நீங்கள் எங்கே ஸ்டக் ஆனாலும் தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு ஹெல்ப் அண்ட் வெல் டாக்குமெண்டட் அஸ் வெல். ஸோ நீங்கள் எங்கேயும் பிளாக் ஆகாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் நேட்டிவ் டெவலப்மெண்ட். பட் தேர் இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் டூ. அதை பற்றியும் பார்த்துடலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்: செப்பரேட் கோட் பேஸ். நீங்கள் மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு ஆப் டெவலப் பண்ணணும்னா யூ ஹாவ் டு மெயின்டைன் மல்டிபிள் கோட் பேஸஸ். எக்ஸாம்பிள், ஆண்ட்ராய்டுக்கு செப்பரேட் கோட் பேஸ் அண்ட் ஐஓஎஸ்க்கு செப்பரேட் கோட் பேஸ்னு நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட் அண்ட் டைம்லைன். நீங்கள் சேம் டைம் ரெண்டு பிளாட்ஃபார்முக்கும் ஆப் டெவலப் பண்ணணுன்னா 2 டெவலப்பர் பேரலாக ஒர்க் பண்ணணும் அண்டு காஸ்ட் இஸ் ஹை ஃபார் த ரிசோர்ஸஸ். அண்ட் ஏதோ ஒரு சின்ன அப்டேட் நீங்கள் கொடுக்கணுனாலும் 2 பிளாட்ஃபார்ம்லேயும் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். த லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்கில் செட். நீங்கள் போத் பிளாட்ஃபார்ம்லேயும் வெல் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் நேட்டிவ் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். எஸ், தட் இஸ் பாசிபிள், பட் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் பிளாட்ஃபார்ம். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்மோட அட்வான்டேஜஸை பார்க்கலாம். ஆப்வியஸாக நேட்டிவ் டெவலப்மெண்ட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இங்கே அட்வான்டேஜாக மாறிடும். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட். சிங்கிள் கோட் பேஸ் மெயின்டைன் பண்ணுறனால ஸோ அட் அ டைமில் நமக்கு 2 பிளாட்ஃபார்முக்கும் ஆப் ரெடியாக இருக்கும். எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஒரே லாங்குவேஜ் அண்ட் ஒரே ஃப்ரேம் ஒர்க். எந்த ஃபீச்சர் அப்டேட் பண்ணாலும் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் சேம் ஃபீச்சர் டெப்ளாய் ஆயிரும்.
The next one is cost effective. Because of maintenance, single developer போதும் ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு for the multiple platforms. The last one is user experience. ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் சேம் யூஐ அண்ட் சேம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூசர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கிராஸ் பிளாட்ஃபார்மோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்ஃபார்மன்ஸ். எந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணாலும் நேட்டிவோட பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக ஈக்குவல் இல்லை. யூசர்ஸ்க்கு தெரியாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க ட்ரை பண்ணாலும் பட் ஆஸ் அ டெவலப்பராக நம்மளால் டெக்னிக்கலாக சொல்ல முடியும் நேட்டிவ்க்கு ஈக்குவல் இல்லைன்னு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிமிட்டட் ஆக்சஸ் டு பிளாட்ஃபார்ம் ஃபீச்சர்ஸ். ஸோ லேட்டஸ்ட் ஃபீச்சர் OS பேஸ்டாக வருதுன்னா இங்கே அந்த லைப்ரரி வர்றதுக்கு வெயிட் பண்ணணும் ஆர் நாமளே நேட்டிவ் கூட கம்யூனிகேட் பண்ணுற கோட் எழுதணும். தட் இஸ் கால்ட் as bridging. அண்ட் அங்கே சேலஞ்ச் என்ன அப்படின்னா நாம் யூஸ் பண்ணுற அந்த கிராஸ் பிளாட்ஃபார்மோட ஃப்ரேம் ஒர்க் வெர்ஷன் எல்லாமே அப்டேட்டாக இருந்தால் தான் பிரிட்ஜிங் ஆல்சோ பாசிபிள். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் UI UX டிஃபரன்சஸ். நேட்டிவ் காம்பனன்ட்ஸ் இங்கே இருக்காது. ஸோ நேட்டிவ் லுக் கொண்டு வர்றதுக்கு நாம் எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். The last one is framework dependency. ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கிற மெயின் சேலஞ்ச் என்னென்னா நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டு 6 to 8 months அந்த ஆப்பை கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா தென் நீங்கள் ஸ்மால் UI சேஞ்ச் பண்ணிங்கன்னா பிஃபோர் அப்லோட் யூ ஹாவ் டு செக் த லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸில் எதுவும் அப்டேட் இருக்கான்னு பார்க்கணும். பிகாஸ் உங்கள் ஆப் க்ராஷ் ஆக சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கவும் சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோர் அவங்க பாலிசியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சேலஞ்ச் நேட்டிவ்லேயும் இருக்குது. பட் கிராஸ் பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு ஸ்டெப் அஹெடாக போயிட்டு எல்லாமே அப் டு டேட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே கைஸ், ஸ்டில் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா? சிம்பிளாக சொல்கிறேன். பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட் ப்ளீஸ் செலக்ட் எய்தர் நேட்டிவ் ஆர் கிராஸ் பிளாட்ஃபார்ம். உங்கள் ஆப்போட ஃபீச்சர்ஸ் ஹெவியாக இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டன்ட்னா ப்ளீஸ் கோ வித் நேட்டிவ் டெவலப்மெண்ட். எல்ஸ் உங்களுக்கு போத் பிளாட்ஃபார்மில் குயிக்காக ஆப் டெவலப் பண்ணணும் வித் லெஸர் காஸ்ட்னா ப்ளீஸ் கோ வித் கிராஸ் பிளாட்ஃபார்ம். என்னோட சஜஷன், இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர் ஃபாஸ்ட்டாக ஆப் டெவலப் பண்ணுற லேர்ன் பண்ணணும்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் ஓகே. பட் ஒன்ஸ் நீங்கள் ஃபெமிலியர் ஆனதும் தென் பேரலாக எனி ஒன் நேட்டிவ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறது உங்கள் கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்குது அண்ட் ஃப்யூச்சரில் இன்னும் கூட நிறையா வரலாம். பட் நேட்டிவ் எப்பயுமே இருக்கும். ஸோ பி ஸ்ட்ராங் இன் போத். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.